ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோன்புடைய நாட்களை ரொம்பவே நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கிடையில் நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். பேரிச்சம்பழம் அதிகமாக நோம்பில் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு சாக்லேட் ரெசிபி பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேரிச்சம்பழமே இல்லாத ரமலான் இல்லை. நம்ம எப்போதுமே டெய்லியும் சாப்பிடாக்கட்டியும் நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிடுவோம். அதை எப்படி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது மில்க் காம்பவுண்ட் சாக்லேட். இந்த சாக்லேட்டையும் இது கூட சேர்ந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேக்கிங் கடையில் விற்கும். நீங்கள் பேக்கிங்க்கு உள்ள கடையில் கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே கிடைக்கும். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, அங்கேயுமே அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி சாக்லேட்ஸ் இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம இப்போ பேரிச்சம்பழத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாக்லேட்டை நம்ம குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதனால் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஓவனில் கொஞ்சம் வச்சு எடுத்தேன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ ஓவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஹாட் வாட்டருக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த சாக்லேட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகிடும். இது காம்பவுண்ட் சாக்லேட் தான், அதனால் மெல்டட் டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஓவனில் பண்ணுறதா இருந்தாலுமே அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா ஓவர் குக் ஆகிடுச்சுனாக்கா சாக்லேட்டும் சேர்ந்து குக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டார்க் சாக்லேட் அண்டு மில்க் சாக்லேட் ரெண்டையுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் சாக்லேட் ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணி நம்ம உள்ள விதைகளை நீக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் 2 விதமான ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன். ஒன்றில் நட்ஸுக்காக பாதாம் பருப்பும் வால்நட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைனா பீனட் பட்டர் கூட உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டமான பேரிச்சம்பழம் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளரையும் அந்த சீட்ஸை நீக்கிட்டு உள்ளரை நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. சில பேரிச்சம்பழத்தில் உள்ளர ரொம்ப ஃபங்கஸ் மாதிரிலாம் இருக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி பாதாம் பருப்பை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டேட்ஸ் சாக்லேட் வெளியில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வாங்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இது ரொம்ப சூப்பராக கம்மியாக பண்ணிடலாம். இது சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 150 ரூபா தான். டார்க்கு, மில்க்கு அண்டு ஒயிட் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு 3 விதமான சாக்லேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒயிட் காம்பவுண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் தான். இதை ரெண்டையுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பாதாம் ஃபில்லி ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வால்நட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக உடச்சி அதில் உள்ளே வச்சுக்கிறேன். இது கூட நீங்கள் பீனட் பட்டர் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. நான் ஓவனில் தான் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஓவன் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் அழகாக நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், லம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் டிப் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் சாக்லேட் 2 சாக்லேட்டையுமே மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். என்கிட்ட கேக் டாப்பர் மாதிரி இந்த மாதிரி குச்சி இருந்துச்சு, இல்லைனா நீங்கள் டூத் பிக் கூட எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து நான் கப் கேக் மோல்டர் எடுத்திருக்கேன். கப் கேக் மோல்டு இது ரொம்ப சின்ன மோல்டு தான். இதில் தான் நம்ம டிப் பண்ண சாக்லேட்டை வைக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கப் கேக் மோல்டு இல்லை அப்படின்னாக்கா பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் அதை டிப் பண்ணி தூக்கி வச்சுக்கலாம். நான் இந்த பேரிச்சம்பழத்தை அந்த ஸ்டிக்கில் டிப் பண்ணிவிட்டு இப்போ சாக்லேட்டில் முக்கி எடுத்துக்கலாம். இது செய்யும்போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்கக்கிட்டே கொடுத்து செய்ய சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுருவாங்க. அவ்வளோதான், உள்ளர ஸ்டஃப் பண்ண சாக்லேட் பேரிச்சம்பழம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க.
டார்க் சாக்லேட் ஃபுல்லாகவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து பாதாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து வால்நட்டை வச்சு நான் வந்து மில்க் சாக்லேட்டை டிப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் நட்ஸ் வைக்கணுங்கிறதுக்கு தவிர இதுக்குள்ளே வந்து பீனட் பட்டர் கூட வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா எல்லா நட்ஸுமே வந்து பீனட் பட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதையுமே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ரமதானுக்கு ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஜரில் வைக்க வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். சாக்லேட் போக பேலன்ஸ் என்கிட்ட கொஞ்சம் பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதை வச்சு ஒரு நட்ஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கிறது தான். நான் அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேரிச்சம்பழமுமே எடுத்துட்டேன். இதையுமே சீட்லெஸ் பேரிச்சம்பழம் தான். அது கூட பேலன்ஸ் இருக்கிற வால்நட்டு அப்புறமா பாதாம் என்ன இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரியோ இல்லைனா ரொம்ப பொடி மாதிரியோ அரைக்காமல் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் பைட்டிங் காண்டி தான். உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு சீட்ஸ். இதில் வந்து எல்லா சீட்ஸுமே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஆலி விதை, அதுக்கப்புறம் வந்து பம்கின் சீட்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ண சீட்ஸு. இது நல்லா வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம். எல்லாத்தையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் லட்டு மாதிரி சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் பட்டர் பேப்பரில் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு கூட நல்லா வசதியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து சின்ன லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதையுமே நம்ம சாக்லேட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து மில்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கெலாம். அதனால் மில்க் சாக்லேட்டில் வந்து நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா லட்டுவையும் சாக்லேட்டில் டிப் பண்ணி கப் கேக் மோல்டில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே டார்க் சாக்லேட்டால் லைட்டாக வந்து சும்மா டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களுமே பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் கிடைக்கிறது தான். கண்டிப்பாக வீட்டில் இந்த ரமதானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ரமணாதுக்காண்டி ஸ்பெஷலாக எந்த ஒரு ஃப்ரோஜன் ஐட்டமும் நான் ரெடி பண்ணல. அப்பப்போ செய்கிற ஐட்டமை உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கலாம். இன்னொரு வீடியோவில். டேக் கேர். பாய்.